Hello everybody, welcome to Sainthavi's Kitchen Vlogs. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து காலேஜ் எப்படி பிக் பண்ணுறது, how to pick the right college for your college going high schooler, இந்த டாபிக் தான் பேச போகிறோம். இது நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நீங்கள் கரெக்டாக இந்த காலேஜ் செலக்ட் பண்ணலான்ற ஆஸ்பெக்டில் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச எல்லா சாய்ஸஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். I'm going to give you all the options that I know. And from that, உங்களோட ஃபேமிலிக்கு எது கரெக்டாக இருக்குமோ, வாட் எவர் இஸ் சூட்டபிள் ஃபார் யுவர் ஃபேமிலி, யூ கேன் சூஸ் தட். நான் வந்து தங்கிலீஷில் தான் இதை பேச போகிறேன், ஸோ தட் எல்லாருக்கும் இது புரியும்ன்ற மனநிலையில். ஸோ லெட் ஸ்டார்ட். இந்த ஊரில் வந்து காலேஜ் எஜுகேஷன் இஸ் 4 years. ஆல் காலேஜ் கோர்சஸ் ஆர் 4 years. 2 types ஆஃப் காலேஜ் கோர்சஸ் இருக்குது. நம்ம ப்ராடர் ஸ்பெக்ட்ரம் போகாமல் வெறும் மெயினை மட்டும் எடுத்துக்கலாம். அண்டர் கிராஜுவேட் அண்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம். அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து 4 years இருக்கும். கிராஜுவேட் ப்ரோக்ராம்னா நம்ம ஊரில் இட்ஸ் கால் போஸ்ட் கிராஜுவேஷன். ஹியர் இட் இஸ் ஜஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம். ஸோ எனி மாஸ்டர் டிகிரி இஸ் அ கிராஜுவேட் ப்ரோக்ராம். மாஸ்டர் டிகிரி எடுத்து we are keeping it on the side. We are just going to focus on the undergraduate program. Undergraduate program, as I said, it is 4 years. So from the time they graduate from the high schoolலேருந்து பாஸ் அவுட் ஆனதுலேருந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் 4 years அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுடைய காலேஜ் டிகிரியை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ எனி ஜாபுக்கு நீங்கள் போகணுன்னா இந்த ஊரில் இஃப் யூ வாண்ட் டு கெட் அ ஜாப், யூ கேன் ஆல்வேஸ் கோ அண்ட் கெட் அ ஜாப் as soon as you finish your high school. ஹை ஸ்கூல் முடிச்சோன்னா உங்களுக்கு ஹை ஸ்கூல் டிப்ளமா தருவாங்க. வித் that you can get a job. But it's always good to have a college degree. When I say college degree, that means an undergraduate college degree. இதில் 2 types of colleges இருக்குது. ஒன்று பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், another one is private institutions. பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்றது வந்து கவர்மெண்ட் பப்ளிக் institution. Every state will have different types of public colleges. Private institution ravanga all over the country ஒரு private organization, religious based organization இருக்கலாம், இல்லனா வந்து family owned organization இருக்கலாம், இல்லனா different types of organizations private-ஆ அவங்களா வச்சு அவங்களே owned deemed university அவங்களே இருக்காங்களே அந்த மாதிரி தனியா அவங்களா நடத்துற ஒரு concept that is. So the private universities are totally run by separate entities. They will have their board of trustees, they will have their own programs, they will have their own fees level structures and everything. Public colleges are வந்து நம்மளோட government public school மாதிரி. அது வந்து காமனா throughout the state it will be the same. So wherever you are, நீங்க போய் public universities அப்படின்னு தேடினீங்கன்னா there will be a set of colleges, நீங்க அதை போய் பார்த்துக்கலாம். A set of universities அதை போய் பார்க்கலாம் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு. Same way there are some state colleges too. ஸோ யூனிவர்சிட்டிஸ் வேறு, ஸ்டேட் காலேஜஸ் வேறு. யூனிவர்சிட்டிக்கும் ஸ்டேட் காலேஜுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஸ்டேட் காலேஜஸில் வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மி. இந்த சென்ஸ் ஆல்மோஸ்ட் half the ப்ரைஸ் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க when you go to state colleges. I don't want to give exact numbers, but you can always go and look up on their website. Tuition and feesன்னு தேடினீங்கனாலே இருக்கும். ஸோ இஃப் யூ சர்ச் தட், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் 2 type ஆஃப் டியூஷன் போட்டிருக்கோம். இன் ஸ்டேட் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்டேட். இந்த சென்ஸ், இப்போ I am in California. Thawin is in California. He is a resident of California. ஸோ அவன் வந்து கலிஃபோர்னியாவோட யூனிவர்சிட்டிக்கு போனான்னா he will be a resident. அவனோட இன்ஸ்டேட் ஃபீஸ் தான் அவன் கட்டுவான். Suppose somebody is coming from Arizona, they want to study in California, they will be paying the out of state fees. So when you look it up, நீங்களே வெளியில் உங்கள் ஸ்டேட் வெளியில் அவுட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு அனுப்பணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா you must always consider the out of state price difference. ஸோ அது ஒரு ஆப்ஷன். இது டிபெண்டிங் ஆன் வாட் யுவர் சைல்டு வாண்ட்ஸ். எண்ட் ஆஃப் த டே இட் ஆல் கோஸ் டு வாட் த சைல்டு வாண்ட்ஸ். பட் அவுட் ஆஃப் ஸ்டேட்டில் நம்ம போகும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. சம் அவுட் ஆஃப் ஸ்டேட் காலேஜஸ் வில் கிவ் ஸ்காலர்ஷிப் டு பிரிங் இன் அவுட் ஆஃப் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சென்ஸ், இப்போ தவினுக்கு அவங்க வந்து அங்கேருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் அனுப்பி யூ கம் அண்ட் ஜாயின் மீ இன் அரிசோனான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டெமோகிராஃபிக் இருக்கும். இத்தனை பேர் இந்த கேட்டகரியில் இத்தனை பேர் ஃபிட் பண்ணணும்னு இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் தே வில் ஹேவ் அவுட் ஆஃப் ஸ்டேட் so many seats, in state so many seats. இதில் இத்தனை பேர் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரியை ஃபில் பண்ணுறதுக்காக they will have one big pool of people who will sit and decide who should come in and who should not. So when you are going to out of state, the advantage is you might get good scholarships and grants and different types of help, aid, financial aid to join. So that அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, basically they're trying to match the in-state price by giving you a discount. Instead of calling it a discount, they're calling it a scholarship. This is in some cases. Again, நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே thousands of variations இருக்குது. But this will give you an outline for somebody who has no idea of as to what this is. You will get an outline of
what to expect, tuition feesல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ த பேசிக் ஒரு பப்ளிக் ஸ்கூலில், ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டியில் சம்வேர் இந்த ரேஞ்ச் ஆஃப் 16,000லேருந்து 20,000 வரைக்கும் ஜஸ்ட் த டியூஷன் ஃபீஸ், அதாவது ஜஸ்ட் டு ஸ்டடி இருக்கும். தென் யுவர் அகாமடேஷன், ரூம் அண்ட் போர்டிங் ஃபர்ஸ்ட் இயர் வென் யூர் தேர், நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணீங்கன்னா அது சம்வேர் இந்த ரேஞ்ச் ஆஃப் 13,000லேருந்து 18,000 வரைக்கும் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டே தேர் அண்ட் யூ ஹாவ் டு ஈட். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து தே ரெக்கமெண்ட் தட் யூ ஸ்டே ஆன் கேம்பஸ். ஸோ வென் யூ டூ தட், ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த ப்ரைஸும் சேர்ந்து வரும். On top of that, health insurance. Sometimes நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபேமிலிக்கு சரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா தட் ஆல்சோ நீங்கள் ஸ்டூடெண்ட் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேட் போனீங்கன்னா நம்மளோட கலிஃபோர்னியாவோட இன்சூரன்ஸ் சில பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ யூ நீட் டு கன்சிடர் தட். ஸோ வென் யூ கோ டு அவுட் ஆஃப் ஸ்டேட் காலேஜஸ், சம்டைம்ஸ் தே மே நாட் கன்சிடர் அவர் இன்சூரன்ஸ், தே வில் எக்ஸ்பெக்ட் யூ டு கெட் தேர் ஓன் இன்சூரன்ஸ். ஸோ அக்கார்டிங்லி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் பண்ணி யூ ஹவ் டு ஆட் தட். சம்வேர் இந்த ரேஞ்ச் ஆஃப் 2,000 to 3,000 ரேஞ்சில் இருக்கும். அதர் தென் தட் புக்ஸு, சப்ளைஸ், அதுக்கெல்லாம் ஒரு 2,000, 3,000. அண்ட் ஃபைனலாக நம்ம எக்ஸ்ட்ரா செலவு இருக்கும்ல, க்ளோத்ஸு, போகிறது வர்றது, அது மாதிரி இன் ஸ்டேட்டில் இருந்தால் இட்ஸ் அ லிட்டில் லோவர். இஃப் இட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டேட் யூல் பி ஃப்ளையிங் இன் அண்ட் அவுட் ஆர் டிரைவிங் இன் அண்ட் அவுட். ஃபார் தட் ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு கன்சிடர் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ். இது எல்லாமே இஸ் அ வெரி பிக் ஃபேக்டர் இன் டிசைடிங் வேர் யூ வில் கோ. தட் இஸ் வேர் த பட்ஜெட் கம்ஸ் இன் டு பிளேஸ். உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. வாட் கேன் ஐ அஃபோர்ட்? நான் ஸ்டான்ஃபோர்டுக்கு தான் அனுப்ப போகிறேன்னா கீப் 80,000 செப்பரேட் ஜஸ்ட் ஃபார் த டியூஷன் ஃபீஸ். தென் யூ புட் ஆல் தி அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ridiculously expensive. I'm not saying you shouldn't send them to Stanford. You please send them to Stanford if you're able to afford Stanford. Yes, great. நிறைய பெரிய ஐவி லீக்ஸ் எல்லாம் வந்து many people they want that அந்த லெவல், அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை அஃபோர்ட் பண்ண முடியுன்ற லெவல் அவங்க அப்படி செட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் நார்மல் பீப்புள் படிக்கக்கூடாதுன்னு இல்லை. யூ ஹவ் டு பி ரியலி பிரில்லியன்ட் இன் தட் ஜோன். அந்த டாப் பர்சன்டைல் இருந்தால் மட்டும்தான் they will send you in, and that's when you'll get the the admission in those colleges, or else you have to have a lot of money to get in. This is what I found out recently, which was actually a surprise to me. அப்படியா, பணம் இருந்தால் போய் சேர்ந்துடலாமா அப்படின்றது வந்து இட் வாஸ் a little bit of ஒரு மிக்ஸ்ட் இமோஷன் தான் இருந்தது எனக்கு அது கேட்கும்போது. ஸோ ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ நவ் ஐ டாக்ட் அபவுட் பப்ளிக். ப்ரைவேட் வந்து ஆல்வேஸ் ப்ரைவேட் இஸ் 20,000 more than your public education. Anything. இப்போ லெட்ஸ் சே 50K ஆகுது. ஒரு யூசியில் வந்து நான் படிக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு 1 year 50K ஆகுதுன்னா ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் போனான்னா 70லேருந்து 80K வரைக்கும் ஆகும். This is a normal thing in all over the country. Maybe முன்ன பின்ன டாக்ஸ், ஸ்டேட் டாக்ஸ் பேஸ் பண்ணி கொஞ்சம் கம்மி ஆகலாம். பட் this is pretty much the difference you will see. So you kind of have your mind. இந்த ப்ரைவேட் காலேஜில் போய் நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள். எவ்ரிவேர் இந்த கோர்ஸோட டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரு யூனிட் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஹியர் யூ ஆர் சப்போஸ் டு ஃபினிஷ் சர்டன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பை த டைம் யூ ஆர் டன் வித் 4 years ஆஃப் யுவர் அண்டர்கிராட் கோர்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஹோல் இது நான் சொன்ன இந்த 4 year பிளான் வந்து ஒரு அண்டர்கிராட் பிளான். இப்போ சம் காலேஜஸ் ஆர் ஆஃபரிங் 5 year கிராஜுவேட் ப்ரோக்ராம். ஸோ யூ வில் ஜாயின் அஸ் அ அண்டர்கிராட். ஆனால் உங்களுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி கோர்சஸையும் சேர்த்து இதில் இன்டெகிரேட் பண்ணி 6 years, அதாவது 4 years ஆஃப் அண்டர்கிராட் ப்ளஸ் 2 years ஆஃப் கிராஜுவேட் ப்ரோக்ராம் சேர்த்து 6 yearsக்கு பதிலாக தே வில் கிவ் யூ 5 years. ஸோ இன் தட் யூ வில் பி சேவிங் 1 year ஆஃப் டியூஷன். But the thing is, you have certain commitments. So some colleges will offer those courses. So நீங்கள் 5 year program எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடி பார்க்கலாம். பிஸ்னஸ்க்கு இருக்குது, லாக்கு இருக்குது, ஈவன் ஐடியில் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஜான்ராவில் இருக்குது. நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. மெடிக்கல் ப்ரோக்ராமில் சம் பிளேசஸ் ஹாவ் அ 8 year டைரக்ட் மெடிக்கல் ப்ரோக்ராம். நர்சிங்க்கு தே ஹாவ் டைரக்ட் நர்சிங் ப்ரோக்ராம். இந்த மாதிரி ஒரு கேட்டகரியிலையும் டைரக்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதோடைய ஃபீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து வேரி ஆகும். It may look like a lot of money, but if you calculate it, you'll be saving more money if you go into those big, longer programs, because you'll be graduating sooner than what you will be doing if you're going on your own without being enrolled in those programs. The only catch is you will be tied up to that place, that particular place. In the sense, on the same university, you continue பண்ற மாதிரி ஆயிடும் உங்களுடைய full education. அடுத்தது வந்து coming to the important topic of scholarship. இப்போ நிறைய பேர் நினைப்போம் லோன் அண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஈவன்
லோன் இல்லைனா ஸ்காலர்ஷிப் ஃபைனான்ஷியல் எய்டு கிடைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்குன்னு கிடைக்கும், யூ வில் கெட் இட். But they will only cover your tuition fees. They will not cover your room and boarding. So that is very important. So you do your research. Now, when you're applying for college, you will be filling up a form called FAFSA form. And the FAFSA form, எல்லாருமே நம்ம ஃபில் பண்ணுவோம். அதில் நம்மளோட டேக்ஸ் ரிட்டர்ன், பேரண்டோட டேக்ஸ் ரிட்டர்ன் உள்ள இன்சர்ட் பண்ணும்போது நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம், நமக்கு எந்த லெவல் ஆஃப் எய்டு கொடுப்பாங்கன்றத பார்ப்பாங்க. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப். ஒன்று வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப். நான் வந்து எக்ஸலண்ட்டான மார்க்ஸ் வச்சுருக்கேன், நான் சூப்பராக படிப்பேன், ஐ ஹாவ் அமேசிங் ஸ்கோர் அண்ட் கிரேட், தென் யூ வில் கெட் தட் டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப். இல்லைன்னா டேலண்ட் பேஸ்ட், மியூசிக், ஸ்போர்ட்ஸ், கலினரி, ஆர்ட், அந்த மாதிரி ஏதாவது டேலண்ட் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கிராண்ட் அவங்க தருவாங்க. சப்போஸ் இஃப் ஐ எம் அ மியூசிக் ஸ்கூல் அண்ட் ஐ ஹாவ் அ கிராஜுவேட் ஹூ இஸ் கம்மிங் ஹியர் ஃபார் அ டிஃப்ரெண்ட் டிகிரி, ஐ வில் ஸ்டில் ஆஃபர் யூ தட் மியூசிக் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைடட் யூ கண்டினியூ இன் தோஸ் திங்ஸ். அது ஏதாவது கேட்ச் வச்சுருப்பாங்க. But that's always a win-win for both parties actually. அடுத்தது family status. If you're a single parent, if you have problems at home, if you have financial trouble, if your salary is below a certain level, you will get financial aid. அது இல்லாதது grant. The whole of California இல்லை any state, they will give student grants. அங்கங்கே இருக்கும். உங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய financial aid டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா they'll be able to give you that information. சம்டைம்ஸ் ஆன்சைட் ஜாப்ஸ் கூட இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயரில் நீங்கள் ஜாப்ஸ் வேலை போய் பார்த்து யூ கேன் மேக் மணி அண்ட் தட் யூ கேன் யூஸ் டுவர்ட்ஸ் யுவர் அதர் எக்ஸ்பென்சஸ். பட் இந்த ஸ்காலர்ஷிப் வந்ததுன்னா டேரெக்டாக தே வில் பே ஒன்லி யுவர் டியூஷன் ஃபீஸ். இட் வில் நாட் பி ஃபார் யுவர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் தட் யூ ஆர் ரிக்வயர்ட் டு பே. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன்னா நவ் த ஃபைனல் அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் டிஸ்டன்ஸ். எவ்வளோ ஃபார் அவே நீங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. வேறு ஸ்டேட் போகிறீங்களா, தென் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ். பக்கத்து ஸ்டேட் போனாலும் ஒன்று தான், டோட்டலாக ஈஸ்ட் கோஸ்ட் போனாலும் ஒன்று தான், டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். இந்த சென்ஸ் ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கவங்க வெஸ்ட் கோஸ்ட் வந்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ பிக் டீல். பட் இஃப் யூ ஆர் நாட் பிளானிங் ஆன் டூயிங் தட், எனக்கு பக்கத்துலேயே இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நேரோ டவுன் பேஸ்ட் ஆன் யுவர் விசினிட்டி. இங்கேருந்து எது கிட்ட, கலிஃபோர்னியாவில் தான் இருப்பேன் ஆனால் நான் சாண்டியோகோ போகிறேன்னா தட்ஸ் அனதர் 13-14 hours ஆஃப் டிரைவ், which I don't know. அதுக்கு நீங்கள் ஃப்ளையே பண்ணி இன்னொரு ஊருக்கு போயிடலாம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஏன்னா நம்ம வந்து 4 years நம்மளோட கிட்டு வந்து அந்த இடத்துல போய் ஸ்டே பண்ண போகிறாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபைனல் பாயிண்ட் கம்ஸ். அந்த கிட்டுக்கு எந்த இடத்துல போய் இருக்கணும். ஸோ டேக் அ டூர், கோ அண்ட் விசிட். இப்போ நான் ரீசெண்டாக மர்சட் வி டுக் அ டூர். ஐ ஃபில்ம் தட் ஸோ தட் உங்களுக்கு அது பார்க்கும்போது யூ கெட் அன் ஐடியா ஆஃப் ஹவு ஒன் யூனிவர்சிட்டி லுக்ஸ். We wanted to show you ஒரு யூனிவர்சிட்டியோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, ஒரு ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான் எங்களுடைய. I wanted to show you that. பார்க்கலன்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தட் வீடியோ. ஸோ யூல் கெட் அன் ஐடியா ஆஃப் த கேம்பஸ் லைஃப். அவங்க எப்படி அவங்களுடைய டெய்லி டே டு டே லைஃப் இருக்கும், எவ்வளோ தூரம் நடக்கணும், எவ்வளோ தூரம் வந்து ஒரு கிளாஸ் டு இன்னொரு கிளாஸ் போகணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியரில் இருக்கலாம், இல்லை பீச் எஃபெக்டில் இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு மவுண்டனஸ் எஃபெக்டில் இருக்கலாம். எங்கே வேணால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செட்டப்பில் அந்த பிளேஸ் இருக்கலாம். இல்லை ஈஸ்ட் கோஸ்ட்க்கு போகிறவங்களுக்கு கலிஃபோர்னியாவில் ஸ்னோவே பார்க்காதவங்க அங்கே போய் ஸ்னோவில் வாழலாம். ஸோ டிஃப்ரெண்ட் திங்ஸ். அப்புறம் லாஸ்ட் நிறைய ஆட் பண்ணுறேன். அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் அந்த சைல்டுடைய கோர்ஸ், என்ன மாதிரி கோர்ஸ் அவங்க எடுக்க போகிறாங்களோ அது எங்கெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ யூ மேக் த பட்ஜெட், narrow down the thing, then you decide in state or out of state, private or public, and in that என்ன டைப் ஆஃப் கோர்ஸ் நீங்கள் போக ரெடியாக இருக்கீங்க, என்ன டைப் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. மெடிக்கல் படிக்க போகிறீங்கன்னா எனிவே நீங்கள் ஒரு பயாலஜி டிகிரி எடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இப்போ வந்து உங்களோட எக்ஸாமினேஷன் எழுதி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறீங்க. ஸோ லா எடுத்தீங்கன்னா யூ ஹாவ் டு டேக் த நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி LSAT எக்ஸாம் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டு தான் யூ நீட் டு மேக் அ டிசிஷன். இல்லை இந்த டிசிஷன்லாம் எனக்கு எதுவுமே எடுக்கவே முடியாது, I just want to just go with the flow அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா go with the flow. Nobody is going to say anything. You can always go and join in a community college near you. Community college is a local college where it's really near you. இப்போ எங்களுக்கு வந்து டெல்டான்னு ஒன்று இருக்குது, லாஸ் போசிட்டாஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே ஜாயின் பண்ணி 2 years பேசிக் கோர்சஸ்லாம் படிப்பீங்க, ஆல் த ஜென்ரல் எட் கோர்சஸ். ஆஃப்டர் தட் you will get a transfer. You can transfer yourself into another UC, any college for that matter, UC or any college. டைரெக்டாக நீங்கள் வந்து 3rd year உள்ளே போய் ஜாயின் பண்ணுவீங்க. தென் 2 yearsல நீங்கள் கிராஜுவேட் ஆகி வெளியே வருவீங்க. அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலி தட்ஸ் a very great money saving technique too. Lot of people choose that. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 years மணி சேவ் பண்ணிடுவாங்க, வீட்டில் இருப்பாங்க பக்கத்துலேயே. That money you can save and then the child will still do the same general ed.
ஏன்னா எனி காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் கோர்சஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ அதை நீங்கள் இங்கேயே பண்ணிடலாம். இங்கே நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே கூட வந்து டீன் கிராண்ட் கிடைக்கலாம், இல்லைனா ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம். ஸோ இட்ஸ் அ குட் திங், இட்ஸ் அ குட் வே. ஸோ இது மெனி ஆவென்யூஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்களோட ரிசர்ச் பண்ணிவிட்டு நேரோ டவுன் பண்ணி ஒரு லிஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறமா உங்கள் குழந்தையோட உட்காந்து டிசைட் பண்ணுங்கள். collegeexpress.com ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நாவியான்ஸ் இந்த 2 வெப்சைட்லேயும் போனீங்கன்னா யூ கேன் இன்சர்ட் யுவர் ரேடியஸ் போட்டு எங்கெங்கே என்னென்ன காலேஜஸ் இருக்குது, அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா இருக்காதான்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு பீப்புள் ஹூ ஆர் wondering about how to pick a college for the high schooler in your family. All the very best உங்கள் எல்லாருக்கும். நீங்கள் யாராவது அந்த ப்ராசஸில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு பார்க்குறவங்களுக்கு ஐ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் ஒரு நல்ல இன்சைட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து. I found this on the web for this information. Check it out. நான் பேசுனது சிரிக்கே ரொம்ப பிடிச்சி போய் அது என் கூட பேசுது. ஸோ as I said, it might have been useful to you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட காலேஜ் கோயிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய். Thank you guys for watching this video.